ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மாலை வேளையிலே குடும்ப ஆசீர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்ப ஆசீர்வாத கூடுகையில் எப்படியெல்லாம் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும் என்பதை விசுவாசிகள் அறிந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமையில் காணப்படலாம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை நம்முடைய வாழ்க்கையில் பல அலசடிகளுக்குள்ளே கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும். Simultaneously, the believers are supposed to be educated in family management along with your spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையை குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்பது தான் வேதம் சொல்லுகிற ஒரு கருத்தாக்கும். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாட போகின்றார். கர்த்தருடைய நாம் மகிமைக்காக கர்த்தர் கொடுத்த சில வெளிப்பாடுகளை உங்கள் மத்தியில் நான் வைக்க விரும்புகிறேன். பெரிய பிரசங்கமாக இதை எடுத்துக்கொள்ளாமல் கர்த்தருடைய வெளிப்பாடு. சிறியவர்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சிறியவர்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்பது தான் இது நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிற காரியம். சில ஜனங்கள் அற்பமான காரியத்தில் காணப்பட்டு கொண்டு இருக்கலாம், அற்பமான தோற்றத்தில் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இளம் வயது கொண்டவராகவும் சிலர் இருக்கலாம். என்ன இதெல்லாம் வைத்து நாம் வித்தியாசமான எடை போடக்கூடாது என்பது தான் காரியம். பொருளாதாரத்தில் சிலர் பின்தங்கியதை போல இருக்கலாம். ஆனால் அவர்களை கர்த்தர் நம்முடைய நன்மைக்காக பயன்படுத்துவார். அவர்கள் ஏழைகள் என்பது உண்மைதான். உங்கள் தேவைகள் பல கோடிகள் இருக்கலாம். ஆனால் சின்ன ஒரு சாவியை போட்டு தான் பெரிய அரண்மனையின் கதவை திறக்க முடியும். அரண்மனையுடைய பூட்டு கூட அரண்மனைக்கு அளவு பெருசாக இருக்காது. அதில் நுணுக்கங்கள் இருந்தாலும் ஒரு சாவி போதும் ஒரு பூட்டை திறப்பதற்கு. உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய தயவு போதும். எவனை கொண்டு வேணாலும் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய வல்லவர். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, என்னோட திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் லூக்கா 6வது அதிகாரத்தில் 42வது வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். உங்களுக்கு தெரிந்த சரிதை தான் இல்லைன்னு சொல்லலை. எல்லாருக்கும் ஒரு திருப்தியை கொண்டு வந்து எது என்று கேட்டால், அந்த சின்ன பிள்ளையின் கரத்திலிருந்து 5 அப்பமும் 2 மீனும். ஒரு குழந்தையினுடைய ஆகாரம் அது. கட்டு சாப்பாடோடு கூட இயேசு வண்டியிலே வந்து பார்த்தார்கள் என்றால் நம்ப முடியுமா? சாப்பாடு கட்டி கொண்டு போகிறது பிள்ளைகளுக்கு பிடிக்காது. கேன்டீனில் சாப்பிட்றனோ, வெளியில் சிற்றுண்டி சாலையில் சாப்பிட ஆசைப்படும். பிள்ளைகளோடு போய் வெளியே சாப்பிட ஆசைப்படும். இந்த பிள்ளைக்கு தாய் என்ன செய்திருக்கிறாள், தகப்பன் என்ன செய்திருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அந்த தகப்பனும் தாயும் அந்த கூட்டத்தில் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா 3 நாட்கள் 3 இரவு அந்த பிள்ளை அந்த கூட்டத்தில் இருந்திருக்கிறது. அப்போ தாய் தகப்பன் அப்படி அனுப்பியிருக்க மாட்டாங்க. இயேசுவினுடைய சீடர்களுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நான் சொல்லுகிறேன். இந்த திருமணம் வரைக்கும் பெற்றோர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. திருமண வயதுன்னு சொல்லலாம். திருமண வயதுக்கு மீறி திருமணம் ஆகலைனாலும் அந்த பிள்ளைகள் பெற்றோர் ஸ்தானத்துக்கு வரலைனாலும் அந்த மனப்பக்குவமானது உயர்ந்து காணப்பட வேண்டும் என்பது தான் காரியம். இன்னும் அவன் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு கல்யாணம் அந்த வாலிபனை போல கன்னிகையை போல சிலர் இருப்பாங்க. மனைவிக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. மனப்பக்குவத்தில் சொல்லுகிறேன். இந்த இடத்துல கர்த்தர் இந்த நாளிலே உங்கள் இடத்துல சொல்ல விரும்புகிற காரணம், சிறியவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரணம் செய்கிறார். சிறியவர்களை கொண்டு இந்த பிள்ளையினுடைய பக்குவம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பெற்றோர்கள் மறைமுகமாய் இதில் செயல்படுகிறத காண முடியும். 5 அப்பம் 2 மீன் இருக்கிறது. பிள்ளைக்கு பசிக்கும். அந்த பிள்ளையினுடைய கருத்தில் இருக்கிறது. எல்லாரையும் தடவி பார்த்தார்கள். யாரிடத்துலையும் சாப்பாடு இல்லை. இந்த பிள்ளைகிட்ட இருக்குது. அந்த அந்த தேவைக்கு, அந்த பிள்ளையினுடைய தேவைக்கு தான் அது இருக்கிறது. இது எத்தனை நாள் ஆகும்னு தெரியாது. 5 அப்பம் 2 மீன் ஒரு வேளைக்குரிய ஆகாரமாக, 3 நாளைக்குரிய ஆகாரமாக அந்த பிள்ளை சாப்பிட்டு இருந்ததுன்னா அது எல்லாம் காலி ஆகிருக்கும். 3 நாட்கள் 3 இரவுகள் இந்த பிள்ளையும் அந்த இயேசுவினுடைய உபதேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால் பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளையாக இருக்கும்? சின்ன பிள்ளை தான். பிள்ளை என்னமோ சின்ன பிள்ளை தான். சின்ன பிள்ளைகளே ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும். இங்கே போவோம், அங்கே போவோம், அங்கே போவோம், இங்கே போவோம். பிரசங்கம் பிடிக்காது, பாட்டு பாடினா பிடிக்கும், வாசித்தா பிடிக்கும். அப்புறம் அதுக்கு வாசிக்க ஆசை வரும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பிள்ளைகளை வச்சு சண்டே ஸ்கூல் எடுக்கிறதெல்லாம் அது ஒரு கிருபை இல்லை. பெற்றோர்கள் எல்லாம்
கொண்டு வந்து நிறுத்துக்கிறது ஒரு பெரிய கிருபை. நான் பிள்ளை இல்லாத போதகரில் இது எப்படியோ கர்த்தருடைய கிருபை. எனக்கு அந்த நாளில் அவ்வளோ சிரமம் தெரியல. விசுவாசிகள் எல்லாம் என்னை அப்படி தாங்கினாங்க. கர்த்தருக்கு மகிமை. எனக்கு அவ்வளோ சிரமம் இல்லை பிள்ளை வளர்க்குறதில்ல. இப்படி பார்த்தா விசுவாசிகள், அப்படி பார்த்தா விசுவாசிகள், அப்படி விசுவாசிகளுடைய தோளிலும் மார்பிலும் வளர்ந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள். அப்படி தான் நான் சொல்ல முடியும். கர்த்தர் கொடுத்த பெரிய ஈவு. ஆனால் பார்த்தா இந்த பேரண்ட்ஸு சஃபர் பண்ணுவாங்க. இந்த பிள்ளைகள் சின்ன வயசுலேயே சொல்கிறேன் நான், சர்ச்சைக்கு கொண்டு வர்றதுக்கு. அதனாலே சில பேர் ஆராதனைக்கு வரதில்லை. இந்த செய்தியை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க பசங்க. நம்ம பிரசங்கம் நல்ல ஆவியில் பண்ணின்னு இருப்போம், அக்கினி மயமாக வந்துன்னு இருக்கும். அங்கே அந்த குழந்தை ஒரு பிரசங்கம் ஆரம்பிக்கும். எல்லா பேரண்ட்ஸும் அந்த பேரண்ட்ஸை பார்க்குற பார்வையே வித்தியாசமாக இருக்கும். குழந்தைய கூட்டி வெளில போகலாம் இல்லையா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது கை குழந்தை இல்லை, ஆனால் அந்த பிள்ளை நல்ல ஆகாரம் சாப்பிட்ற பிள்ளை, தாய் தகப்பன் கொடுக்குற ஆகாரத்தை எடுத்து கொண்டு வருகிற பிள்ளை, அது தன் இடத்துல வைத்திருக்கிற பிள்ளை. அது மட்டும் இல்லை, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்த காரியம் என்னென்னா, வந்து இயேசு பேசுனா ஏஞ்சி போகக்கூடாது, இயேசு பேசுனா உட்கார்ந்து கேட்கணும், இயேசு இயேசு இயேசு. அந்த அந்த இடத்த விட்டு அந்த பிள்ளை அசையலை என்பது மிகப்பெரிய ஒரு குறிப்பிடத்தக்க காரியம். அதெல்லாம் வந்து வார்த்தையாலும் விவரிக்க முடியாது, எழுத்தாலும் எழுத முடியாது. இந்த 5000 புருஷர்கள் சாப்பிட்டார்கள் என்பது வாசிக்கிறோம். குழந்தைகள் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு தெரியல, மனைவிமார்கள் எவ்வளோ பேர் இருந்தாங்க, பெண்கள் தெரியல, புருஷர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதில் கல்யாணம் ஆனவனும் புருஷன், கல்யாணம் ஆகாதவனும் புருஷன். புருஷன்னா ஆண்கள் ஒரு புருஷர்களுடைய பக்குவத்தில் வருவாங்க. புருஷர்கள் என்றால் ஆண்கள். இந்த ஆண்கள் என்று எடுத்துக்கொண்டால் 5000 பேர், புருஷர்கள் என்று எடுத்துக்கொண்டால் 5000 பேர். அப்போ மனைவி மக்களெல்லாம் சேர்த்தா ஒரு 15000 பேர். நம்ம கணக்கு தவறாது இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் 5000 பேர் என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, நான் என்ன சொல்ல வரேன்னா, 5000 பேர் இருக்குது பெருசு இல்லை, அங்கே ஒரு சிறுவன் இருக்குது பெரிய காரியம். சிறியவர்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்துகிறார்? ஒருவேளை நீங்களும் இந்த பக்குவத்தில் உடல் அளவிலே பெரியவர்களாக இருக்கலாம், விசுவாசத்தில் சிறியவர்களாக இருக்கலாம், பொருளாதாரத்தில் சிறியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு யாருக்குமே உங்களை அறியாத இன்சிக்னிஃபிகண்ட் பர்சனாலிட்டி. அது வந்ததும் தெரியாது, போகிறதும் தெரியாது, இருக்கிறதும் தெரியாது, அந்த மாதிரி இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சின்ன பிள்ளையிடத்தில் இருந்த காரியம் என்னென்னா அமர்ந்திருத்தல். அது பாட்டுக்கு அந்த இடத்துல அவனுடைய இடத்துல அவன் அமர்ந்திருக்கிறான். சீடர்கள் தேடி வருகிறாங்க. அந்த சீடர்கள் தான் ஒரு காலத்தில் சொன்னாங்க, அனுப்பிவிடும் இந்த ஜனங்க வேணான்னு. சரி, அவங்களுடைய மனப்போக்கம் வேறு. ஜனங்க அந்த உபதேசத்தில் ஊறினார்கள். உபதேசம் நிலைத்திருக்கிறவங்க தான் போதகிற இடத்துல பிரச்சனை வச்சுக்க மாட்டாங்க. என்ன போதகனத்தில் பிரச்சனை வராது இருப்பதற்கான காரணம், சீடத்தில் பிரச்சனை வராது இருக்கிறதுக்கான காரணம், உபதேசத்தில் அவர்கள் ஆழமாக இருக்கிறாங்க. அஸ்திபாரம் உபதேசம் தான், சீடர்கள் எல்லாம் முக்கியம் இல்லை. உபதேசம் கர்த்தர் மகிமைப்படுகிற உபதேசம். அந்த வார்த்தைக்காக அவர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் அங்கே பிரசங்கிக்கவில்லை, உபதேசித்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உபதேசம் கேட்கிறவர்கள் வேறு, பிரசங்கம் கேட்கிறவர்கள் வேறு. இந்த பிள்ளை உபதேசத்துக்குள்ளே உட்படுத்தப்பட்ட ஒரு பிள்ளையாக இருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய தியானிக்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு வாலிபனுக்குரிய ஒரு மனப்போக்கம் அந்த பிள்ளைக்கு இருக்கிறது. அது பிஞ்சிலே மூத்துச்சின்னு சொல்கிறாங்களே, தட் இஸ் ஆல் ஃபார் நெகட்டிவ். அதெல்லாம் வந்து தவறான காரியங்களுக்காக யோசிக்கிற பிள்ளைங்க, துஷ்டத்தனமாக செய்கிற பிள்ளைங்க, பிஞ்சிலே மூத்தன்னு சொல்கிறது. இது அப்படி இல்லை. இளம் வயதில் அவ்வளோ தேவபக்தியாக இருக்குது. அந்த பெற்றோர் அந்த குரூப்பில் இருக்காங்க, யாருன்னு தெரியல. இந்த பிள்ளை பேர் என்னன்னு தெரியல. பேர் பிரஸ்தாபம் பண்ணப்படாத ஒரு பிள்ளை, ஆனால் ஒரு பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளை உட்கார்ந்துருக்கிற அனுபவம் கொண்ட பிள்ளை, அந்த பிள்ளை கொடுக்குற அனுபவம் கொண்ட பிள்ளை, அந்த பிள்ளை சுமக்கிற அனுபவம் கொண்ட பிள்ளை. என்ன சுமக்கிறது? சோத்த மூட்டையை சுமக்கிறது ஒரு பெரிய காரியமானா அதுவே நம்ம பசங்க எடுத்துன்னு போவாதுங்க. கொடுத்து பாருங்களேன். ஒருவேளை வளர்ந்து கிளந்து பயபக்தியாக எடுத்து போகிறது வேறு. போகிற இடத்துல உணவு இல்லைன்னா நிறைய ஒரு விஷயம் வந்து பெரும்பான்மையை நிராகரிப்பாங்க வாலிப பிள்ளைங்க. வேறு யாராவது எட்டு வருவாங்கன்னுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த பிள்ளையோட கருத்தில் அது ஒரு பாரமாக இல்லாமல் அது எடுத்து வந்தது. தனக்குன்னு வைத்திருக்கிறத எடுத்து சீடர்கள் கேட்டான்னு கொடுக்கறது, அது மிகப்பெரிய ஒரு கொடுக்குற சுபாவம் தான் சொல்லணும். இது ஒரு மிகப்பெரிய காரியம். சின்ன பிள்ளையை கொண்டு கர்த்தர் என்ன செய்தார்? பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அதுபோல் சிறியவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். இன்று
முதல் பகுதியாக இதை நம்ம பார்க்குறோம். சிறியவர்களை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் அல்லவா, இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்கிறீங்க. இந்த சிறியவர்களை அற்பமாக என்னாதிருங்க. இந்த சிறியவர்களுக்கு ஒருவன் இடத்துல உண்டாக்கினா எந்திர கல்லை கட்டி அவனை சமுத்திரத்தை தள்ள கடவன். எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, சிறியவர்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இந்த பிள்ளையினுடைய குணாதிசயங்கள் ஒரு புறம், இந்த பிள்ளையினத்தில் இருக்கிற காரியம் எங்கே போகிறது என்றால் இயேசுவின் கருத்துக்கே போகிறது. சில பிள்ளைகள் சீடர்கிட்ட எடுக்க பார்க்கும். சைல்டு டெடிகேஷனே பார்த்துருப்பீங்க. பாதிரியார் பேனா வச்சுருந்தா அது எடுக்கும், பாதிரியார் கை வச்சா தட்டி விடும். பார்த்துருப்பீங்க இல்லையா? சீடர்கள் இடத்துல இருக்கிறது அது ஒரு பெரிய கிருபை. இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் இல்லை, சீடர்கள் வந்தோடனே கொடுத்துருச்சு. அந்த சீடர்கள் இடத்துலேருந்து போனது இயேசுவின் கருத்துக்கு போச்சு. இயேசுவின் கருத்துக்கு போனதும் அது 5000 பேருக்கும் போஷிக்கப்பட்டது. அண்ணாந்து பார்த்து ஆசீர்வாதத்தார், பிட்டு கொடுத்தார். சீடர்களுக்கு பங்கீடுபடி சொல்லுகிறார். எல்லாரும் வரிசையாக மறுபடி செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்டது போக 12 கூடை நிறைய எடுத்தார்கள் என்றும் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் எங்கேருந்து போனதுன்னு கேட்டால் ஆரம்பம் அந்த சின்ன பிள்ளை இடத்துலேருந்து போகிறது. பிரியமே ரூபவதியே, இன்று நீங்கள் பார்வைக்கு அற்பமாக காணப்படலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இந்த குணாதிசை வைத்து கொள்ளுங்க. ஆனால் ஐயா, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. இப்போது இயேசுக்கு என்ன தேவையோ அது உங்ககிட்ட இருக்குது. இயேசுக்கு என்ன தேவை என்பது அது உங்களிடத்தில் இருக்கிறது. அது சீடர்கள் கேட்கிற பொழுது கொடுத்துருங்க. இதுதான் சத்தியம். இது இவ்வளோ தான் இருக்குது, இது போய் அது தேவையை சந்திக்குமான்னு என்றதெல்லாம் பெரியவங்களோட காரியம். பெரியவர்கள் அப்படி சிந்திக்கலாம். இந்த பிள்ளை கேட்டோன்னு கொடுத்துச்சு பாருங்கள், அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். மிகப்பெரிய ஒரு காரியம்தான் அது. பெரியவங்களாக தானே சொல்லியிருப்பாங்க, 5000 பேர் இருக்கிறாங்க, இந்த 5 மீன் 2 பொட்டலம் 2 மீன் 5 அப்பப்போ 2 மீன் எங்கே நேரவ போகுது. இந்த மாதிரி அற்புதம் மீனே நான் பார்த்தது இல்லை. ரசம் பெருகிடுச்சுனாக்கா அது தெரியும், ஹிஸ்ட்ரி, அது சரித்திரம். அதாவது நடந்து முடிஞ்ச அற்புதம். குருடர்கள் கண் திறக்கலாம் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அப்பம் பெருகி இது வரைக்கும் நாங்கள் பார்த்தது இல்லை. அது நம்மகிட்ட இருக்குது பெருகுமா? அது மாதிரி அது கொடுக்கறது கூடாதுன்னு இல்லை. இந்த மாதிரிலாம் நிறைய விதண்டாவாதங்கள்லாம் வரும். அதனால தான் அந்த சின்ன பிள்ளைகிட்ட அது இருந்துச்சு. பெரியவங்கிட்ட காணலை எதுவுமே, சின்ன பிள்ளைகிட்ட தான் அது இருந்துச்சு. எது யார்கிட்ட இருந்து கர்த்தர்கிட்ட வர வைக்கணும்னு கர்த்தருக்கு தெரியும். ஆனால் சிறு பிள்ளை போல தங்களை தாழ்த்தி கொள்ளாவிட்டால் தேவன் ராஜ்யத்திலே பிரவேசிப்பதில்லை என்று வேதம் சொல்வதற்கான ரகசியத்தை தான் நான் சொல்கிறேன். சிறு பிள்ளையை போல் இருக்கணும். சிறு பிள்ளையை போல் இருக்கணும். உபதேசத்தில் நீங்கள் தேறினவர்கள் இருக்கணும். உபதேசிக்கிற இடத்துல விதைக்கணும், பிரசங்கிக்கிற இடத்துல இல்லை, உபதேசிக்கிற இடத்துல. ஏன்னா பிரசங்கிமார்கள் 1000 பல்லாயிரம் பேர் இருப்பாங்க, உபதேசிமார்கள் குறைவாக இருப்பாங்க. உபாதியர்கள் என்று சொல்லுவார்கள். உபாதியர்கள் அநேகர் இருந்தாலும் அவங்களுக்கு தகப்பன் ஒருவன் தானே என்று பவுல் சொல்லுகிறார். இந்த உபதேசத்துக்கெல்லாம் எடுத்து கையாளுகிறவன் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன். அது ஒன்று. இரண்டாவது, இது அமர்ந்திருத்தல், பொறுமையை குறிக்கிறது. இப்படியாக இந்த பிள்ளைகளுடைய மிகப்பெரிய காரணம். சிறு பிள்ளை போல் இராவிட்டால் தேவராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் தேவராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகத்தான் இதை நான் சொல்லுகிறேன். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறீங்க. தீர்க்க தரிசனம் அது உங்கள் கரத்திலேருந்து போகிறது வீணாய் போகுதுன்னு நினைக்காதீங்க. அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு அது அற்பமான காரியமாக இருக்கும். அது தேவனுக்கோ அது பெரிய காரியமாய் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஐயா, இதை போய் எப்படி ஐயா கொடுக்கறது ஊழியக்காருக்கு நினைக்காதீங்க. எதுவாயிருந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்வார். தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன். உங்களிடத்தில் ஏதோ கொஞ்சம் இருக்கிறது, அநேகருக்கு ஆசீர்வாதமாக வரப்போகிறது. அல்லேலூயா. அடுத்த காரியத்துக்கு நாம் கடந்து செல்ல போகிறோம்.